ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்களை ஒருவரையும் இந்த மாலை வேளையிலே என்னுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். பாதிக்கு வெளிச்சம் கல்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பாருங்க, நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள வல்லமை வரும். தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கு? எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது? ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அப்ப அது உங்களுக்குள்ள வர 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 ஆட்டோமேட்டிக்கா நீங்க தைரியமா மாறுவீங்க, வல்லமையுடையவர்களா மாறுவீங்க, எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க. ஏனென்றால் அந்த ஜெயிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அது எந்த வண்ணமாக வருகிறதோ அந்த வண்ணமாக வாய்த்து விட்டுத்தான் செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு எந்த வண்ணமா வரப்போகுது நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? இன்றைக்கு பாருங்க, பிசாசுகளை அடித்து துவைத்து விரட்டி ஓட விடுபவர்களாக, தேவனுக்கு மகிமை கொண்டவர்களாக, இப்படியாக பிசாசால பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை நீங்கள் செய்யும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க மாற போறீங்க. ஹல்லேலூயா. மார்க்ல பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு 16ஆம் அதிகாரத்துல லாஸ்ட்ல, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்றாரு. மார்க்ல முதல்ல நம்ம அதை ஒரு தடவை வாசிச்சிருவோம். நிறைய பேருக்கு நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக நான் சொல்றது தான், பட் நான் இன்னொரு தடவை வாசிக்க விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு சொல்றாரு, எப்பா நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போறேன், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறேன், ஆனா நான் பெற்ற இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மத்தியில சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல அதிகாரம் உடையவர் நம் தேவன். ஆனா அதை என்ன பண்றாரு? இப்ப நமக்கு கொடுக்கிறார். மனிதனை வந்த இயேசுக்கு அது சொந்தம்னா மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் சொந்தம். ஏன்னா நமக்கு கொடுக்கும்படி அவர் வந்தார். அப்ப என்ன விசுவாசிகளுக்கு நான் அதை தருவேன். யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல வசனத்தை சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி என் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா அவங்க என் பிள்ளையா மாறும்படி அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப தேவன் அதிகாரம் உடையவர். ஆகவே அவருடைய அதிகாரம் நமக்கு சொந்தமாகிறது. அப்படி அதிகாரம் வருகிறவர்களா நம்ம இருக்கும்பொழுது என்னென்னலாம் செய்வோம், எப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 16ல சொல்றாரு. மார்க் 16:17 பாருங்க, விசுவாசிக்கிறவர்களா, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைன் என்னது? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு வரும் போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைன் என்னது? பிசாசுகளை துரத்தும். ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். டெரிக் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவ மனிதர், அவர் பாருங்க இது குறித்து நிறைய புக்ஸ்லாம் போட்டிருக்காரு பிசாசுகளை துரத்துறதை பற்றி. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அவர் எழுதியிருந்ததை நான் படிக்க முடிந்தது. என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நிறைய தெய்வ மனிதர்கள் இருக்காங்க. மோசே செங்கடலை பிளந்தாரு, எலியா வானத்துலேருந்து அக்கினியை இறக்குனாரு, எலியா செஞ்சதை விட பயங்கரமாக செஞ்சாரு. எவ்வளவோ நம்ம அதிசயங்கள் அற்புதங்களை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ அதிசயங்கள் நம்ம இருக்கு இல்லையா? ஆனால் ஒரு இடத்துல கூட பிசாசுகளை துரத்துனதை நம்ம பார்க்கவே முடியாது. உயிரோடு எழுப்புனதை கூட பார்க்கலாம். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்கானது. பிசாசு வேற யாருக்கும் பயப்பட மாட்டான் பாருங்க. அதனாலதான் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் அந்த இடத்துல காலை வைக்கிறார் பாருங்க. அந்த ஊர்ல இறங்கணும்னையும் கல்லறைகளை அவ்வளவு தூரம் படாப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அந்த பிசாசுகள் என்ன பண்ணுது? ஓடி வந்து இயேசுடைய பாதத்துல விழுந்து, எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படின்னு சொல்லி எங்களை தயவு செய்து ஒன்றும் பண்ணிடாதீங்க, இந்த பன்றிகளுக்குள்ள போக எங்களை அனுமதிங்கன்னு சொல்லி கெஞ்சுது. ஏனென்றால் அவர் தேவகுமாரன். ஆமென். அப்பேற்பட்ட தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருவருக்கு மாத்திரமே எல்லா விதத்துல அதிகாரம் இருந்துச்சு. ஏன்னா மனித குலம் பாவத்துல கிடந்துச்சு. பரிசுத்தம் பழைய ஏற்பாட்டில் டெம்பரவரியா தான் இருந்தார். பாவங்கள் அப்போ போக்கப்படலை. எல்லாருமே பிசாசுடைய ஆளுகையில தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பரிசுத்த தேவன், அவர் தேவகுமாரன், அவர் பெரியவர், அவர் மாசற்றவர், குற்றமற்றவர், அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜன். அவருக்கு பிசாசு பயந்து நடங்கிதான் ஆகணும். ஏன்னா எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படிப்பட்டவர் நம்மளுடைய சார்பில் ஒரு மனிதனா நம்முடைய சார்பில் ஜெயிச்சு இப்ப அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அவர் நமக்குள்ளே வந்துட்டாரு. ஆகவே நம்மளுடையவரா மாறிட்டதுனால இப்ப நம்ம இயேசு நாமத்திலே பிசாசுகளை துரத்த முடியும். இதெல்லாம் தேவையாங்க? இந்த காலத்துல அதெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி கிடையாது. பிசாசு பாருங்க வஞ்சனைக்காரன். அவன் என்ன பண்றான்னா, ஒண்ணு முக்கியமா டெரிக் பிரின்ஸ் அந்த தேவ மனிதர் சொல்றாரு, அவன் எந்த மனுஷனுக்குள்ளேயும் தான் இருக்கேங்கிறத வெளிக்காட்டவே விரும்புறதில்லை. நான் பிசாசு இருக்கிறேன் தெரியுமா, நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு வெளிக்காட்ட விரும்புறதில்லை. ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா அவனை வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவன் அவங்களே ஒரு கேரக்டரா இருந்துக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் முக்கியமான ரெண்டு விஷயத்த பாருங்க யூஸ் பண்றான்னு சொல்றாங்க. முக்கியமா கன்னிங்கா ரெண்டு விஷயம். ஒண்ணு பொய், பயத்தை கொண்டு வர்றது.
பொய், பயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ். எத்தனையோ பேருக்கு அந்த மனதளவில் ஒரு விரக்தியை கொண்டு வர்றது. என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்கல, என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்காது, நான்லாம் பாருங்கள் ஒரு 10 பேர் இருந்தானா என்னைய மட்டும் யாருக்கும் பிடிக்காது, என்னை ஒதுக்குறாங்க, இக்னோர் பண்ண வைக்கிறது. இல்லை இக்னோர் பண்ணுற மாதிரி நம்மளை அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே கொண்டு போகிறது. இந்த 2 விஷயங்களே பிசாசு எப்பயுமே பண்ணி தேவன் மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வந்து, சுற்றி இருக்கிறவங்க மேலே வெறுப்பை கொண்டு வந்து, பார்த்தியா அவங்களாம் உன்னை பிடிக்குமா, அவங்களாம் பார்த்தீங்களா உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி கொண்டு வந்து பிரிக்கிறது. இன்னொன்று வந்து பயம். பயத்தை கொண்டு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயப்பட வச்சு கெடுக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவனோட பேர் சேட்டன் அப்படின்னாலே அக்யூசர் அப்படின்னு சொல்லிட்டு போடப்படுகிறது. குற்றம் சாட்டுபவன், டெவில் அப்படிங்கிற சொல்லுவோம். குற்றம் சாட்டுபவன். அவனுடைய பெரிய ட்ரிக்கே என்ன அப்படின்னா, அவன் எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே குற்றத்தை சொல்லுவான். எப்பயுமே பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் கேட்டு பாருங்க, என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கடவுள் தாங்க இப்படி பண்ணிட்டாரு, கடவுள் தான் என் தலையில் எழுதிட்டாரு, கடவுள் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறாரோ அப்படி சொல்லி தேவனே குற்றம் செலுத்துவாங்க. இப்படி யோசிக்க வைக்கிறதே யாருன்னா பிசாஸ். ஏன்னா இவன் தான் உள்ள திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வென்றுக்கும் வரான்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் இவன் செய்கிறதெல்லாம் மறைச்சி தேவனையே பழி போட வைக்கிறது. ஏன்னா அவர் மேலே அன்பு வந்துச்சுன்னா அவர்கிட்ட நெருங்கி உண்மை தெரிஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுவாங்களே, அதனால அப்படி அதுக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அக்யூஸ் பண்ண வைக்கிறது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லாமல் போனதுக்கு அவங்க காரணம், இவங்க காரணம். அக்யூஸ், குற்றம் சாட்டுபவன். இவன் மேலும் போங்க தேவன்கிட்டே போய் குற்றம் சாட்டுறானா நம்மளை பற்றி. இப்படிப்பட்ட ஓயாமல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறானா, அப்படிப்பட்டவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறான். இவனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க, அந்த தேவ மனிதன் வந்து எழுதுறாரு. அதுலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டெவில் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து டீமன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். பிசாசுக்கு 3 வகையான பேர்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாடு, அப்போஸ்தலர்கள், வெளிப்படுத்தின விசேஷம், அந்த 3 புக்ஸில் வந்து நிறைய இடங்கள்ல இந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதாவது 3 விதங்களில் வந்து பிசாசு வந்து பைபிளில் வந்து நோட் பண்ணப்படுறான். ஒன்று வந்து டிமோனிக், டீமன் அப்படிங்கிறதுல. 2வது வந்து அசுத்தாவி, அன்கிளீன் ஸ்பிரிட். அடுத்து வந்து ஈவில் ஸ்பிரிட். இந்த 3 விதத்துலேயும் இந்த 3 வேர்ட்ஸை தான் பாருங்கள் அவனுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லப்படுகிறது. இதில் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டீமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீக்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொன்றையும் நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. க்ரீக்லேருந்து அதனுடைய ஒரிஜினலான அந்த வேர்ட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு அசுத்தாவியால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, பிசாசு உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அது அவ்வளோதான். ஏன்னா தேவன் வந்து யாரையும் வந்து அவன் ஓன் பண்ணும்படி வைக்கலை, அவன் பொசஸ் பண்ணும்படி வைக்கலை. ஏன்னா பொசஸ் பண்ணுறாங்க, ஓன் பண்ணுறாங்கன்னா அவன் ஓனர் ஆயிடுறான். ஆனால் எல்லாத்துக்கும் ஓனர் தேவன். ஆனால் இந்த சில கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இந்த மாதிரி வெர்ஷன்லலாம் என்ன போட்டுறாங்கன்னா டெவில் அப்படின்னு போட்டுறாங்க. டெவில்னு சொன்னால் அவனை வந்து டைரெக்டாக வந்து அவனை வந்து பொசஸ் பண்ண வைக்கிறதுங்கிற மீனிங்கில் வருது உண்மையான அந்த க்ரீக்லேருந்து எடுத்து பார்த்தா. ஆகவே கரெக்டான அந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து குறிப்பாக சொல்கிறார். சரி, இது ஒரு பக்கம் நம்மளுடைய நாலேஜ்க்காக இருக்கட்டும். நம்ம இப்போ மெயினாக வருவோம். இப்போ இயேசு இந்த பூமியில் வந்தோடனையும் மத்தேயு, மார்க்கு, லூக்காயான 3 சுவிசேஷங்களை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அநேக இடங்களில் பிசாசுகளை துரத்தினார் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து அவர் போன பிறகு அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் படித்து பார்த்தீங்கன்னா அவர்களும் தேவனுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினதை போடப்பட்டிருக்கு. பிசாசுகளை பற்றி போடாத இடமே கிடையாது. குறிப்பாக அவ்வளோ போடப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக நம்ம மார்க் 1:21-28 வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். இப்போ தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்குள்ளேயும் பிசாசு கிரியை செய்ய முடியுமா? ஆவியில் கிரியை செய்ய முடியாது. ஆனால் மனதளவில் மைண்டில் போய் அவங்களுடைய எண்ணங்கள் வழியாக கிரியை செய்ய முடியும். அதுக்கும் பாருங்கள், வேத வல்லுனர்கள் சொல்கிறாங்க தேவன் தான் ஓனர் எல்லாத்துக்குமே. ஒரு அன்பிலிவராக இருந்தாலுமே தேவன் தான் ஓனர். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டீமன் அப்படின்னா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவனா நம்ம துரத்தி விடுறது ஈஸி. ஆனால் ஓனராக இருக்கிறவனா துரத்த முடியாது, ஏன்னா அவன் தான் ஓனர் இல்லையா? அதனால தான் டீமன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே வருவோம். இப்போ இயேசுக்கு வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டாங்க. ஆனாலும் மனதளவில் இன்னும் அந்த பழைய பாவத்திலிருந்து அவங்க விடுபட்டாலும், சாபத்திலேருந்து விடுபட்டாலும்
அது இன்னும் கொஞ்சம் உள்ள அவங்க பாருங்க அந்த பிரெயினுக்குள்ள அங்கங்க மெமரிஸாவோ சில ஆட்டிடியூடாவோ இருக்குது. அங்கெல்லாம் பாருங்க சரண்டர் பண்ணாம ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்காம இருக்கும் பொழுது அந்த இடங்களை பிசாசு எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ அங்கேயும் ஒரு டெலிவரன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்போ நான் வாசிக்க போகிற இந்த இன்சிடெண்ட்டில் அந்த பிசாசு எங்கே இருந்துச்சுன்னா ஜெபாலயத்தில் இருந்துச்சு. அதைத்தான் ஏசு துரத்தினாரு. நிறையா பெரிய பெரிய வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள், இப்போ நான் சொன்னது டெரிக் பிரின்ஸுங்கிற தேவ ஊழியராக இருக்கட்டும், அவருடைய சர்மன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே புல்பிட்டுக்கு பக்கத்துலேயே பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு குரலில் ஒரு லேடி வந்து கத்துச்சான், ரத்தமே உரையிற அளவுக்கு. அப்புறம் தான் இவருக்கே அந்த விஷயத்து மேலே ஒரு கவனம் வந்துச்சான். ஓஹோ, இந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், நம்ம இந்த மாதிரி சீரியஸாக எடுத்து பார்க்கணும்னு சொல்லி தான் அதுக்கடுத்து புக்கே எழுதுனேன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தேவனோட நாமத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணி அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ பாருங்க சர்ச்சுக்குள்ளேயே எப்படி நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிட்டுக்குள்ளே தேவன் வந்துட்டார், ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டார். ஆனால் இந்த மனம் அப்படிங்கிறதுக்கு மேலே பாருங்க எப்பொழுதும் பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். என்னுடையது, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இடங்கள்ல பாருங்க இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரிச்சு அங்கே பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கே தேவையில்லாமல் நம்ம அஃபெக்ட் ஆகுறோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குங்கிற சொல்கிறாங்க. நம்ம அதனால டோட்டலாக தொடர்ந்து நம்ம தேவனுக்கு 100% நம்ம அர்ப்பணித்து வாழும் பொழுது இது எல்லாத்துலேயுமே நம்ம முழுமையாக விடுதலை ஆகலாம், அநேகருக்கு விடுதலையும் கொடுக்கலாம். குறிப்பாக மார்க் 1 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 21 பாருங்க. பின்பு கப்பர்நாமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். இயேசு அவர் வேதபாரகரை போல போதியாமல், அதாவது போனாங்க அந்த இஸ்ரேல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புக்கு மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த வாரம் இதை படிக்கணும், இந்த வருஷம் சொல்லணும், இதை பற்றி பிரசங்கம் பண்ணணும். இப்போ கூட நிறைய கத்தோலிக்க சபை இந்த மாதிரி பாரம்பரிய சபைகள் எல்லாம் இந்த வாரத்தில் இதை தான் சொல்லணும், இந்த வசனத்தை சொல்லணும்னா முதலே வந்து ஒரு வருஷத்துக்கு முதலே கொடுத்துருவாங்க. அதை போய் அவங்க எடுத்து சொல்கிறது தான் ஃபார்மாலிட்டி மாதிரி. ஆனால் அப்படி அவங்க போதிக்காம இயேசு எப்படி போதிக்கிறாரு? அதிகாரம் உடையவராய், ரொம்ப ஒரு தன்னுடையது இப்படி இருக்கக்கூடாது, மாறணும்னு சொல்லி எல்லாத்துமே அதிகாரம் உடையவராய் தேவன் அவர் அப்படிங்கிறது, கிரியேட்டர் அப்படிங்கிறத காமிக்குவதில்லை, என் பிள்ளை எப்படி கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப உரிமையானவராய் என்ன பண்றாரு, போதகம் பண்றதுனால அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா ஃபுல் ஸ்பிரிட் ஃபுல்லா பிரசங்கம் பண்றாரு. அவருடைய ஜெப ஆலயத்திலே பாருங்க, ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். யார் இருந்தா? அசுத்தாவி, அன்கிளீன் ஸ்பிரிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி ஒரு மனுஷங்க இருக்கிறான். இப்போ இவர் பவர்ஃபுல்லாக ஆவியில நிரம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவன் கேட்டுட்டு ஆவியானவர் அந்த இடத்துல இடைப்படும் பொழுது அசுத்தாவி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவன் ஐயோ நசரனா இயேசுவே, அங்கே உள்ள இருக்கிற அந்த அன்கிளீன் ஸ்பிரிட் என்ன பண்ணுது, பேசுது. நசரனா இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்து, எப்படி சொல்லுது பாருங்க அந்த பிசாசு. ஏன்னா பிசாசுக்கு தேவனை கண்டா பயம். ஏன்னா இவர் அழிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஆகவே பேசுது, எங்களை கெடுக்கவா வந்தீங்க, எங்களுக்கு உமக்கும் என்ன, உம்மை இன்னார் என்று அறிவேன். பிசாசுக்கு நல்லாவே தெரியும் இயேசு யாருன்னு. ஏன்னா அவர் தேவகுமாரன், அவர் பெரியவர். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் சொல்லலை, நீ போ உன்னை விரட்டுறேன் அப்படின்னா சொல்லலை. அவர் பிரசங்கம் பண்ணி ஆவியானவர் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி இந்த ப்ரெசன்ஸில் இருக்கும்போது அந்த அசுத்தாவியால் அங்கே இருக்க முடியல. ஏன்னா அன்கிளீன் ஸ்பிரிட்டுக்கு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால பயந்து அலறுது. இப்போ கொசு இருக்கிற இடத்துல ஒரு பூச்சி மருந்து அடித்தானா எப்படி சாகுதோ அதே போல் பயந்து அலறி, ஐயோ எங்களுக்கு எடுக்கவா வந்தீங்க அப்படி சொல்லி உங்களை எங்களுக்கு தெரியும் சொல்லி சத்தமிட்டு கத்தி அலறுது. அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டுறார். எப்படி பாருங்க, பிசாசை கண்டு பயப்படுறது கிடையாது, அதட்டுறதுன்னு நான் அவ்வளோ தூரம் அது மேலே கண்ட்ரோல் அவர் இருக்குங்கிறத காமிக்கிறாரு. சாதாரண ஒரு வேலைக்காரன் அவன், தேவன் பெரியவர், அதட்டுறாரு. உடனே அந்த அசுத்தாவை அவனை விட்டு அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டு. எப்பயுமே பிசாசு போகும்போது ஒரு சீன் போட்டு காமிப்பான். உடனே அவன் பெரிய ஆள் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. தன்னோட டைம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு இது பண்ணுறது, அலைக்கழிச்சு வீணு பண்ணி என்ன பண்ணுறது, சத்தமிட்டு மிகுந்த சத்தமிட்டு குப்பாடு போட்டு அலறி துடிச்சு என்ன பண்ணுறான், அவனை விட்டு போனான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? ஜஸ்ட் உபதேசம் தாங்க பண்ணுறாரு, பேச தாங்க செய்கிறாரு.
ஆனால் அந்த பிரசங்கத்திலே தேவ ஆவியானவர் அவட வல்லமை இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்குது. இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட எல்லா பட்டத்திலும் கருக்கானதாக இருக்குது. அப்போ அது பிசாசை போய் வெட்டுமா இல்லையா, அழிக்குமா இல்லையா? 100% அழிக்கும். ஏன்னா ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை போகும்போது அவனுக்கு இருக்க முடியாது. அப்போ உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரட்டுறாரு. அது போயிருச்சு. இவர்களாம் ஆச்சரியப்பட்டு, இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அசுத்தாவிகள்கிட்ட கூட அதிகாரமா கட்டளையிடுறாரு. அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி எங்கேயுமே இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே உங்களுக்கெல்லாம் பயம் அப்படியே. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிசாசுகளை பற்றி பேசுகிறோம். இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போதே அவங்க அவ்வளோ தூரம் பயப்படுறாங்கனால 2 வகையான கிங்டம் இருக்குது. ஒன்று காட்ஸ் கிங்டம், இன்னொன்று வந்து சேட்டன் கிங்டம். சேட்டன் எப்படி கிங்டம் ஃபார்ம் பண்ணான்னா, இந்த ஆதாம்கிட்ட போய் பேசி அவன்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை பிடுங்கினதுனால வந்துச்சு. அவனுக்கு எதுவும் கிடையாது, அவன் கீழே விழ தள்ளப்பட்டவன் இல்லையா? ஆனால் இது என்ன காமிக்குது? இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட் காமிக்குது, தேவன் அந்த சேட்டன் கிங்டமை அழிக்கிறவர், விரட்டுகிறவர், ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறவர். அவர் பிசாசு மேல் அதிகாரம் உடையவர், பிசாசை நொறுக்க அழிக்க வல்லமை பெற்றவர் அப்படிங்கிறத காட்டுது. இந்த 2 விஷயம் எப்பயுமே இருக்குங்கிறத மறந்துடவே கூடாது. எப்பயுமே ஸ்பிரிட்லேயும் தேவன் இருப்பார், பிசாசு இருக்கும், மறந்துடக்கூடாது. அப்போ இது என்ன அதிகாரம், அதுவும் இது கீழ்ப்படுகிறதேன்னு ஆச்சரியப்படுறாங்கன்னா, அது கீழ்ப்படியாத ஒன்று, யாரால கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. அதுக்கு தான் எல்லா மனுஷங்களும் பயந்துருந்தாங்க. பாவம் வந்த பிறகு இயேசுவால் மாத்திரம்தான், தேவனால மாத்திரம்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வகையில தேவன் என்ன பண்றாரு, கண்ட்ரோல் எடுத்து பண்றதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள். அது முதலுடைய கீர்த்தி கலிலேயா அடங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக. இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னைக்கு இந்த மெசேஜ் மூலமா? தேவன் பெரியவர், பிசாசை விட இயேசு கிறிஸ்து பெரியவர், பிசாசை விட தேவன் வல்லமை உள்ளவர். யாரும் பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. ஐயோ பிசாசா, இம்மமா பிசாசு உரமாலாம் பாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சுக்கு வந்துச்சு. அதுக்குள்ளே பிசாசு இருக்கான், அதுவாக சொல்லுது எனக்குள்ளே பிசாசு இருக்குது. ஆனால் பாருங்க, எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து பிசாசை விடணும்னு நினைச்சாலொழிய அது விடாது. இப்போ ஒருத்தவங்க நோயிலிருந்து சுகமாகிறதோ இல்லை எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணுமோ, அவங்க ஹார்ட் அளவில் என்ன பண்ணணும், முழுமையாக நம்பி எனக்கு அது வேணும்னு நினைக்கும் போது தான் தேவன் பாருங்க கொடுக்க முடியும். இல்லைட்டா கூட மறுபடியும் அது துரத்தி விட்ட பிறகு கூட வர சான்ஸ் இருக்கு. எனக்கு இந்த நோயிலேருந்து விடுதலை வேணும்னு டாக்டர்கிட்ட போனால் தான் பாருங்க அவர் எனக்கு ஹீல் பண்ண முடியும். நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு வீட்டில் இருந்தேன்னா உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விஷயம், நம்ம நோயிலேருந்து விடுதலைமோ எதில் விடுதலை பண்ணணுமோ ஆசீர்வதிக்கப்படணுமோ நம்ம முழு மனதோடு ஒப்பு கொடுத்து தேவன்கிட்ட போகணும். அதனால தான் அவர் சுகமாக்கும்போது கூட நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்குறார். பெரிய கென்னத் ஹேகின்கிற ஒரு பெரிய பாஸ்டர் கூட சொல்கிறாரு, ஒரு லேடி வந்துச்சு பாருங்க, அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணும்போது நான் போகமாட்டேன், இப்படி தான் இருப்பேன், ஏன்னா அவளே நான் இருக்கிறதுக்கு சந்தோஷமாக விட்டு கொடுத்துருக்கா, நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிச்சான். அவங்களுக்குலாம் ஹீல் பண்ண முடியாது சொல்ல. அதே போல் தான் எங்கே சர்ச்சுக்கு வந்து அந்த லேடியும் சொல்கிறாங்க, ஐயோ நான் எல்லா இடத்துலையும் போய் ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன், யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ தைரியமாக எங்கேனாலும் ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டு யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன விசுவாசம், யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நடக்க போகிறது கிடையாது. அப்போனா விரும்பி அதை பிடிச்சு வச்சுட்ருக்காங்க. அப்புறம் எப்படி போகும்? ஏம்மா உங்களுக்கு ஒன்றும் பண்ண போக முடியாது, நீங்களே விரும்பி தேவனே என்னை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னால் தான். அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பிசாசு மேலே நம்பிக்கை பாருங்க. தேவனை விட பிசாசை பெருசாக நினச்சி வைக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணும், பிசாசு நல்லா உள்ள உட்காந்து ஆட்டி படைக்கும். அப்படி இல்லை, இந்த வசனத்தை கேட்கும்போது, இந்த வார்த்தைகள் கேட்கும்போது உங்களுக்குள்ள என்ன வரணும், என் தேவன் பெரியவர், நம்ம பிசாசுகளை துரத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தேவன் யாருக்குள்ள இருக்கிறா, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறா. அதனால தான் மார்க்கில் என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தாலே பிசாசுகளை துரத்த முடியும் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில வசனங்களை கூட நான் இயேசு உங்களுக்கு சொன்ன விஷயங்களை வாசிக்கிறது முன்னாடி லூக்கா 13:32 நிறையா விஷயங்களில் வந்து நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதே மாதிரி அப்போஸ்தலர்கள், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம், இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ முறைக்கு மேலே இந்த பிசாசை பற்றி, பிசாசின் இந்த வேர்ட்ஸை பற்றி வந்திருக்கு என்று சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் டைம் இருந்தால் சொல்கிறேன். முதல் லூக்கா 13:32 நம்ம எடுப்போம். லூக்கா 13:32
பாருங்க, அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கு பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். எல்லா இடங்களையும் இயேசு. அப்புறம் சில இடங்கள்ல பாருங்க, இயேசு செய்யும் பொழுது அவங்க சொல்றாங்க, பேசுபுல வச்சு பிசாசை துரத்துறாங்க. பிசாசு கூட்டத்தின் தலைவனை வச்சு அவர் சொல்றாரு, எப்பா திருடனை வச்சே திருடனை துரத்த முடியுமா? தேவ ஆவியான வச்சு துரத்துறேன். ஆகவே தேவனோட ராஜ்யம் வந்திருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இப்படி எத்தனையோ இடங்கள்ல இயேசு டெலிவரன்ஸ் கொடுத்ததை பார்க்கலாம். அவர் போன பிறகு அப்போஸ்தலர்கள் தேவனோட நாமத்தில் டெலிவரன்ஸ் கொடுக்கறத பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு இதை கேட்குற நீங்களும் தேவனோட நாமத்திலே பிசாசுகளை துரத்துற இடத்துல இருக்கீங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி இன்னும் ஃபியூச்சரில் நம்ம நிறைய பேசுவோம். தொடர்ந்து கவனியுங்கள். இப்போ ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றிலிருந்தே ஆண்டவரை பிசாசுக்கு எதிர்த்து நிற்பவர்களாய், அவனுக்கு நோ சொல்கிறவர்களாய், அவனுக்கு இடம் கொடுக்காதவர்களாய், அப்பா உண்மை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்கட்டும். ஒரு விடுதலை தேவைப்படுவர்களுக்கு கூட இவர்கள் போய் இயேசு நாமத்திலே ஜெபித்து விடுதலை கொடுக்கட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், தேவ ராஜ்யத்தை பலமாய் பூமியிலே கொண்டு வரும்படி அப்பா இன்றைய நாளிலே நீர் எங்களோட பேசியிருக்கிறீர். நன்றி. ஆவியானவர் இடைப்படுவீராக, செயல்படுவீராக. இயேசு நாமத்திலே ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.